திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு, உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 லாக்அப் டெத் நடக்குது. அதெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? தற்கூரி நாய நான் யாரையும் தரக்குறவா சொல்லப்படாது நினைப்பேன். ஆனா இந்த மாதிரியான தற்கூரிகளை கண்டிப்பா பேசிதான் தீரணும். திமுக ஆட்சியில மொத்தம் 31 பேர் இறந்திருக்கிறாங்க. அதை முதல்ல கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, யோகி ஆதித்யநாத்துக்கு நான் ஓட்டு போடல. நான் போட்டது திமுக இருக்கிற என்னோட அப்பாக்கு. எனக்கு அவர் அப்பாவா தான் இருக்கிறாரு. என்னோட அப்பாவுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். இந்த தற்கூரிக்கு இது கூட தெரியல. இந்த மாதிரி தற்கூரி கூட்டம் இருக்காங்களா, இவங்க உடனே தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை சொன்னா உடனே போயிருவாங்க. போய் எல்லா ஊர்ல இருக்கிற பிஜேபியோட ஆட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் கேட்கறது என்னன்னா, நான் இருக்கிற வீடு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். தவிர்த்து பக்கத்து வீட்டு சுத்தமா இருக்கா அழுக்கா இருக்கான்னு எனக்கு தேவையில்லை. என்னோட வீடு, என்னோட இடம் எப்படி இருக்குன்னு தான் பாக்கணும். இங்க சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அதை பத்தி பேசணும்னா, யோகி ஆதித்யநாத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தற்கூரி கூட்டம் இருக்குதுல்ல, இந்த தற்கூரி கூட்டத்தை முதல் ஒழிக்கணும். தப்பே செய்யாம அவனை கொண்டு போய் லாக்அப்ல போய் ஒருத்தனை அடிக்கிறாங்க பாருங்க. அந்த லாக்அப்ல அடிச்சு அவனை சாகடிக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு விஷயம் தெரியுமா? எதுக்காக அடி வாங்குறோம், எதுக்காக இது பண்றோம் தெரியாம அந்த பையன் அடி வாங்கி அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு குடும்பத்துக்கு கொண்டு போய் ஒரு பட்டாவையும் ஒரு வேலையும் கொடுத்தனா சரியாயிருமா? இதே மாதிரி பெரிய தற்கொலை கூட்டமே இருக்குது. சூர்யா முதற்கொண்டு சத்யராஜ்ல இருந்து எல்லாருமே, சத்யராஜ் பொண்ணு அது ஏதோ பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்கு. அந்த பொண்ணு எவனும் வாய் திறக்கல, எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு இழப்ப இவங்க எல்லாருமே நியாயப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் மனசு அவ்வளவு வலிக்குது. ஆகுனா எல்லாரும் போயிட்டு பிஜேபி இங்க போய் இது பண்ண, பிஜேபி ஆட்டுறது எனக்கு தேவையில்லை. நான் இங்க ஓட்டு போட்ட என்னோட தமிழ்நாட்டுல என்ன நடக்குது எனக்கு அதுதான் தேவை, தவிர்த்து பிஜேபி அங்க ஆட்டிட்டு இருக்கிறது எனக்கு தேவையில்லாது. இன்னொன்னு, இந்த மாதிரி தற்கூரிகள் இருக்குல்ல, இந்த தற்கூரிகள் கேட்கல. இதே கேள்விங்க நான் கேட்கிறேன். உன் குடும்பத்துல உன்னோட புருஷனோ இல்லோட உன் அப்பாவோ இல்லோட உன்னோட பையனோ யாராவது கூட்டு போயிட்டு எதுக்குன்னே தெரியாம அவனை அடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் ஒரு நிலமும் ஒரு வேலையும் கொடுத்தானா இந்த தற்கூரிகளா நீங்க எல்லாம் ஓகேன்னு சொல்லுவீங்களா? பிஜேபி அரசாங்கம் புடுங்கினா என்ன, புடுங்காட்டி என்ன? 31 லாக்அப் டெத்னு சொல்றது சும்மா இல்ல. இங்க போலீஸ் பண்ற அராஜகத்தை கேட்கறத விட்டுட்டு தற்கூரிக்கு போயிட்டு பிஜேபி பண்ற ஆட்சியை பத்தி கேட்டு இருக்கிறாங்க. இங்க நடக்கிறத கேளுங்கடா, தற்கூரி கூட்டங்களா?